எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குமாண்ணா. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம். டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்க அண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்க அண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி, என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க, இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு. தனியா உள்ளாட்சி தேர்தல், தனியா லோக்சபா தேர்தல், தனியா தான் நிக்கிறோம். ஏன் கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன். ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கேயோ மாட்டிக்கும். அவர்களுடைய கையை காலை பிடிச்சு பதவிக்கு வந்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன. விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமா? விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல? விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியுமல்ல? அதனால இது அது கேட்க நான் வரல. பதில் சொன்னா பதிலடி இருக்கும். அப்படித்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்ணேன். கேள்வி கேட்டா பதில், எப்பாச்சும் நோ கமெண்ட், சாரி, ப்ளீஸ். எனக்கு தவிர்க்க தெரியும். அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கும்? சாரி, நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், சாரி நண்பரே. எப்ப நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே. அது தப்பா சரியா எனக்கு தெரியாது. நான் காலம்தான் முடிவு பண்ணேன். அதனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க? அதிமுகவுடைய அமைச்சர்கள் கையா முய்யோ நேற்று வந்து கும்பிடுறாங்க, என் உருவமையை தொலாய் எரிக்கிறாங்க. அவங்கள எங்க போனாங்க? இத்தனை ஆபாசமா நீங்க பேசுவீங்க. நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுக்கும்? கையை காலை பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது இல்லை. தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி. எதற்கு? தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு, அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்லை, பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுனீங்கன்னா திரும்ப பேசுங்க. இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது மாற்றம். நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்னைய விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம். மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80 பேசிட்டு. அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும். அண்ணா, பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும். இப்பதான் வர்றாங்க. இத்தனை காலமா இருந்தவர்கள் 53 வயசு ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வயசு 50, இளைஞரணி தலைவரா? எங்க கட்சியில 35 வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தா இளைஞரணி தலைவர் விட மாட்டேன். பிஜேபியில 35th இயர், 1 டே எக்ஸ்ட்ரா அவுட், வேற பதவிக்கு போங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதை 3 வருடமாக கடைபிடிக்கின்றோம். அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். 53 வயது 54 வயது வச்சுக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு இளைஞர், 50 வயசுல திமுக இளைஞரணி தலைவர், 73 வயசு இருந்தவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 65 வயசு இருந்தவரை இளைஞரணி தலைவர். அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். பிரதமருக்கு தெரியும், இன்னைக்கு இளைஞர்கள் வந்தாதான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக, எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும். இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நேரம்.
இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்களே, எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம், நான் பிரதமர்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருப்பேன்? எந்த கட்சி 37 வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு? பிரதமர் தானே கொடுத்தாங்க. பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, சேவியர் மேலே மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க. பிரதமருக்கு 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று. அண்ணா நல்லா நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில். இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு. ஏன்னா 50 வயசுல இளைஞரணி தலைவர்னு சொல்றாங்க. எங்க பிரதமர் பிஜேபியோட இளைஞரணி தலைவர்லாம் கிடையாது. அவர் பிரதமர், இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்காரு. அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. கை நடுங்குதா, கால் நடுங்குதா, விமானத்தில் ஏறும்போது தப்பி ஏறாரா, புட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா, காலை பார்த்து பேசுறாரா, உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு, பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை. நான் சொல்றதுன்னா இதுல பேசுவோம். நான் சொல்வது பிரதமர் இன்னைக்கு வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞனை கொண்டு வந்திருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்பிக்கள் இன்னைக்கு யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி என ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது. கீழிருந்து மேல வரணும். இந்த டெமோக்ரஸியில் எப்ப வருவீங்க சொல்லுங்க. சாரி அண்ணா அவர்கிட்ட போயிட்டு வந்தேன். அப்புறம் 2019 போலீஸ்காரராக இருந்தது சார். வரும்போது சொல்றோம். எடப்பாடி வாரணாசி போனாரா? எடப்பாடி என்ன வாரணாசிக்கு போனாரா? எடப்பாடி என்ன போனாரா? எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க. எடப்பாடி என்ன போனாரா? நான் கேட்டேன். கரெக்டா வர்றாங்க பண்றாங்க. அண்ணே, எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும். நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும். போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ணுங்க. அண்ணாமலை ஒரே நிமிஷம் போய் சத்தமா சொல்லுங்க. சீமான் அண்ணன் நேற்று சொல்லியிருக்காரு. நீங்க கேக்குறீங்க சீமான் அண்ணன் பத்தி. சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்றேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனை எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் என்ன சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ நான் விட்டுமானே. அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது. அதனால அறிவுரை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சீமான் அண்ணன் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா? எடப்பாடி ஒரு அடிமை. அடிமைக்கெல்லாம்பா பயப்படுவீங்க? 6 மாசத்துல பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அது தரம் இல்லை. அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு லைனா போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னாங்க கைய காலை பிடிச்சி வந்தேன், உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க. பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம். என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். அதற்காக பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கணும். சாரிங்கண்ணா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்கன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இவங்க பெயில் கிடைக்கிறவங்க யாருமே இன்னசென்ட் இல்லைங்கண்ணா. ஆனா யாருமே ஒரு சிறைச்சாலையில 10 வருஷம் 15 வருஷம் இந்தியாவில் இருக்க முடியாது. இந்த புதிய சட்டங்களை பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றவாளி அண்டர் ட்ரையலாகவே அந்த குற்ற தண்டனையில் 1/3 இருந்துட்டாவே பெயில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றாங்க. அதனால் இவர்கள் யாரும் நிரபராதிகளா வரல. ப்ராசஸ் 1 வருஷம் 8 மாசம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி ட்ரையல் போகுது. இதுக்கு மேல சாட்சியை கலைக்க மாட்டாங்க. அப்படித்தான் எல்லாம் வந்துருக்காங்க. ஐயா ஃபார்முலா 4 ஐயா, நான் ஏற்கனவே சொன்னேன். நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துவதற்கு நாங்க யாருகிட்டையுமே பணம் வாங்கல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு, ஏன்னா என் மேல சும்மா கேஸ் போடுவாங்க. இதுவரை 5 எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்க? நான் பேசினதுக்காக. வட இந்திய தொழிலாளர்கள் பண்றீங்களாப்பா எஃப்ஐஆர் எம் மேல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சு கொண்டிட்டீங்களேப்பா கடலூர்ல எஃப்ஐஆர் எம் மேல. இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல? F4 ரேஸை நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்திட்டையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேஸை நடத்துறாங்க.
அதுவும் இந்த நபர் யாருன்னு கொஞ்சம் பத்திரிகை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண தெரியுது. நபரோட பேக்ரவுண்டை பாருங்க, இவர் எந்த ஊரை சார்ந்தவர், எப்படிப்பட்ட மனிதர். அதனால் இப்படித்தானே இந்த ரேஸே நடக்குது. எல்லாருக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா கேஸ் போடல, போட்டா தெரியும், நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்டர். எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க 10 பேர் 25 லட்சம் கொடுத்தவங்க, 50 லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இல்லைன்னு சொல்லுங்க, அந்த பேன் நம்பர் இருக்கு. இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள்ட்ட நீங்க கேளுங்க, ஆனா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களாமா அண்ணாமலை என்ன பேசினதுக்கு பிறகு. அதுதான் இன்னைக்கு அந்த F4 ரேஸனுடைய லட்சணம் இதானுங்க. அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவா. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பா சிந்துகர் ஃபோர்ட். அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த, பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை. அது மகாராஷ்டிராவில் சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும். அவருடைய வழித்தோன்றர்கள்லாம் இருந்தாங்க. அது நேவி, இந்தியன் நேவி இடத்துல அதை வச்சிருந்தாங்க. நேவி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி சிலை வச்சிருந்தாங்க. அது துரதிருஷ்டவசமாக உடைஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொன்னாங்க 45 கிலோமீட்டருக்கு மேலே காற்று ரொம்ப பலமாக அடிச்சிருக்கு, அதனால் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, அந்த நட்டு போல்ட் சரியாக இருந்ததான்னு, அதனால் நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு சிலை வைக்கும்போது தலைமையில் வந்து என்னென்ன இப்போ தான் ஒரு போர்டெல்லாம் விழுந்துச்சு, அதை பற்றி நான் கருத்து சொல்லிங்கன்னா முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீர சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு. அண்ணா இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்து மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது, ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். பேசுறோம், கைடு பண்றோம், ஆலோசனைகளை கேட்கிறோம். அண்ணா கேபி ராமலிங்க அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆள் தான். என்ன சொன்னா உதாரணத்துக்கு 2 பேர்த்த நான் சொல்றேன், பக்கத்தில் இருக்கிறவங்க. இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சது இல்லை, வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதலாக கட்சி 3 மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த கட்சியிலுமே கிடையாது, பிஜேபியில் கொடுக்குறாங்க, நான் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன, எனக்கு முன்னாடி 1008 தலைவர்கள், எனக்கு அப்புறம் 1008 தலைவர். படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதனால இந்த தலைவர் இளைவர்லாம் தேவையில்லை. ஐ ஆல்சோ பிலீவ் எங்கிருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும். சேர்ல இருந்து தான் அதை செஞ்சா தான். அண்ணாமலை இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கனால தான் மரியாதைன்னு அவசியம் இல்லைங்க. கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க. நாங்கள் தொண்டர்கள், பொறுப்பு தலைவர் பொறுப்பு, அவ்வளவுதான். அடிப்படை எல்லா தொண்டர்கள். பதவி இருக்கு போல், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெங்காய பதவி. வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது. அது மாதிரி தான் தலைவர் பதவி. உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது. ஒரு சேர் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேபிள் வெயிட் இருக்கும், ஒரு பென் இருக்கும். அதை நீங்க பிரமாதமாக கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கன்னா. அதனால் எனக்கு சந்தோஷம், இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க. பிரதமர் அவரே அனுப்புறாங்க. அதனால் பெரிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. தலைவர்களும் அந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி அண்ணா.